வணக்கம். இஸ்ரேல் ஜெபசேன். நம்மளுடைய சேனலில் ஏறக்குறைய 2,07,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நானும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் ரொம்ப டொமஸ்டிக்கலி இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு எனக்கு தோன்றதெல்லாம் நான் இந்த சேனலில் எனக்கு தெரிந்ததை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில வீடியோக்களில் ஏறக்குறைய ப்ரெடிக்ஷன் மாதிரிலாம் சொல்லுவேன். எனக்கு தெரிந்தவரை, என்னை பொறுத்தவரை இப்படிலாம் சொல்லுவேன். சரி, இந்த மாதிரி எனக்கு தெரிந்தவரை, என்னை பொறுத்தவரை இப்படிலாம் சொல்கிறதுலாம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து இந்த த்ரோ பேக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த டைம் மெஷினில் போயிட்டு ஏற்கனவே நான் சொன்னதெல்லாம் என்னை பொறுத்தவரை சரி என்ன சொன்னோம், என்ன நடந்தது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2024 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள்லேயே என்னமோ நான் போஸ்ட் பண்ணேன். யூபிஎஸ்சி எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க கட் ஆஃபை? ஒரு வருடம் கழித்து. ஸோ ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நான் ரிலீஸ் பண்ணது. அதற்கு முந்தைய வருடம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்னா 80க்கும் கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த வருடம், அதாவது நான் சொல்கிறது 2024 கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னும் போது நான் 88 +or-2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அது எப்படி இந்த வாட்டி 80 கிட்ட தான் போகுது அப்படின்னு நிறைய இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா 88 +or-2. சரி, நடந்தது என்ன? யூபிஎஸ்சி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான், அதாவது ஒரு வருஷம் கழிச்சு இந்த வருஷம் இது ஃபைனல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது பண்ணாங்க. போன வருஷத்துடைய கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்களேன். என்னை பொறுத்தவரை திருப்பி நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கட் ஆஃப் என்னென்னா எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா 88 +or-2 அதுதான் இந்த வருஷத்துடைய ஜென்ரல் கேட்டகரி கட் ஆஃபாக இருக்கும். என்ன நடந்தது? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டாட் மாதிரி இருக்குது. 88 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 88 +or-2 87.98. ஸோ 0.02 தான். அதாவது ரொம்ப ப்ரிசைஸாக இருந்துச்சு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். அடுத்தது யூகே எலெக்ஷன்ஸில் ரிஷி சுனக் பிரைம் மினிஸ்டர் ஆவாரா ஆமாட்டாரா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போதைய சூழல் என்னென்னா, ரிஷி சுனக் வந்ததுக்கப்புறம் எக்கனாமிக் டேர்ன் ஓவர் ஆக ஆரம்பிச்சது. அதாவது கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பித்தார். அவர் ஏற்கனவே வந்துட்டு சான்சலர் எக்ஸ்செக்கராக இருந்தவர். அதாவது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி அங்கே சான்சலர் எக்ஸ்செக்கர். அதற்கப்புறம் இவரே பிரைம் மினிஸ்டரும் ஆகிட்டார். ஸோ நல்லா பாசிட்டிவாக பண்ணார். இன்னொன்று என்னென்னா, அவருடைய கோர், அவருக்கு வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஸோ அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய கோர் ஓட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் இந்த இமிக்ரன்ஸுக்கு எதிராலாம் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்தார். ஸோ அப்போ எல்லோருமே என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்துட்டு ரிவைவ் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனால் நான் சொன்னேன், வாய்ப்பே கிடையாது, ரிஷி சுனக் கண்டிப்பாக அடுத்த பிரதமர் கிடையாது அப்படின்னு சொன்னேன். என்னை பொறுத்தவரை வரப்போகிற எலெக்ஷனில் கண்டிப்பாக, அதாவது சந்தேகம்லாம் இல்லை, கண்டிப்பாகவே ரிஷி சுனக் அதாவது அவருடைய பார்ட்டி தோத்துரும். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அடுத்த பிரைம் மினிஸ்டர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலேருந்து இருக்க வாய்ப்பில்லை. நடந்தது என்ன? ரிஷி சுனக் படுதோல்வி அடைந்தார். ஸோ இதை கரெக்டாக தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். போன மாதத்தில் வில் இஸ்ரேல் அட்டாக் ஈரான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி இஸ்ரேல் வெகு விரைவில் ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இப்போ யூஎஸில் வந்துட்டு யூஎஸ் எம்பசிஸ் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்லேருந்தெல்லாம் வெக்கேட் பண்ணுறாங்க. இதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் ட்ரம்ப்பு கிட்ட அப்போ கேட்டிருந்தாங்க, என்னங்க எதுக்காக வெக்கேட் பண்ணுறீங்கன்னு போது வெகு விரைவில் உங்களுக்கே தெரிய போகுது அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் நம்ம சேனலில் நான் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்களேன். ஸோ என்னை பொறுத்தவரை இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவாங்களா ஈரான் மேலேன்னா கண்டிப்பாக எப்போனாலும் நடத்தலான்றது என்னுடைய கருத்து. நடந்தது என்ன? அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா, அதாவது முந்தின நாள் நைட்டு நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். அடுத்த நாள் விடிய காலை பார்த்திங்கன்னா
இஸ்ரேல் வந்துட்டு ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுலேயும் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான் இருந்திருக்கு. 4வது, யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் போன வருஷம் நடந்தது. அப்போ ட்ரம்ப் வர்சஸ் கமலா ஹாரிஸ், வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 2020லேயும் இதே டாப்பிக்கில், அப்போ யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்போ போட்டிருந்தேன். அப்போ வந்துட்டு ட்ரம்ப் தோற்றுருவார் அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க அது எப்படி, ஏன்னா எல்லா ஒப்பீனியன் போல்ஸுமே இவருக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், இல்லை ஜோ பைடன் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு. அதே மாதிரி நடந்துச்சு. ட்ரம்ப் தோற்று போனார். இந்த முறை யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்போது ட்ரம்ப்போட கமலா ஹாரிஸ் கொஞ்சம் எட்ஜில் இருந்தாங்க ஒப்பீனியன் போல்ஸ்லாம். ஸோ ஜோ பைடன் ரொம்ப கம்மியாக இருந்தார். கமலா ஹாரிஸ் வந்தோடனே பயங்கரமாக அந்த ஸ்விங் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ ஏறக்குறைய கமலா ஹாரிஸ் தான், இருந்தாலும் ட்ரம்ப்பு வராரு அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன்னு பாருங்களேன். இப்போத்துக்கு என்னுடைய இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக ட்ரம்ப்பு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன நடந்தது? ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் என்னவோ, என்னுடைய இன்ட்யூஷன் பிரகாரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக ஆயிருக்காரு. ஸோ கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். 5வது, ஆஸ்திரேலியன் எலெக்ஷன்ஸில் 2004க்கு அப்புறம் எந்த பிரைம் மினிஸ்டருமே 2வது முறை ஜெயிச்சதில்லை. ஆனால் இந்த முறை வந்துட்டு ஒப்பீனியன் போல்ஸு கொஞ்சம் இப்படி அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ட்ரம்ப்போடைய ஃபேக்டர்னால ஆந்தனி ஆல்பனீஸ் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆவார் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்களே பாருங்களேன். ஒரு ஸ்டேபிள் லீடர்ஷிப்பை ஆந்தனி ஆல்பனீஸ் அட்லீஸ்ட் ஹேண்டில் பண்ணிடுவார் ட்ரம்ப்பை. ஆனால் பீட்டர் டட்டன் ரைட் விங் பார்ட்டி, அதே மாதிரி ட்ரம்ப்பும் ரைட் விங் பார்ட்டி. அதனால் பீட்டர் டட்டனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி 2004க்கு அப்புறம் மீண்டும் செகண்ட் டேர்ம் லேபர் பார்ட்டிக்கு, அதாவது ஒரே பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நடந்தது என்ன நீங்களே பாருங்களேன். ரெண்டாயிரத்தி 4க்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவில் 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காருன்னா அது ஆந்தனி ஆல்பனீஸ். ஸோ இதையும் நம்ம கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். 6வது, 2023 மே மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் அப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்த காலம். அந்த டைமில் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த முறை, அதாவது இந்த நவம்பர் டிசம்பரில் 2023 நவம்பர் டிசம்பரில் பயங்கரமான சென்னை ஃப்ளட்டு வரப்போகுது. இந்த சென்னை ஃப்ளட்டு எப்படி இருக்கும்னா 2015 வந்துச்ச அதே மாதிரி இம்பேக்ட் இருக்க போகுது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்களே பாருங்களேன். எப்பெல்லாம் எல்னினோ நடக்குதோ சென்னை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, சாதாரணமாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அடி வாங்குச்சுன்னு வைங்களேன், நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் அது மாதிரி இன்னும் நல்லா இருக்குமா. சென்னை ஃப்ளட் எப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? 2015. அதற்கு முன்னாடி எப்பெல்லாம் சென்னையில் ஃப்ளட்டு வந்திருக்கோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது எல்னினோ இயர்ஸாக இருக்கும். நடந்தது என்ன? ரெண்டாயிரத்தி 23 பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சென்னை ஃப்ளட்டு. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக் ஃப்ளட்ஸ் இன் சென்னையில் 2023 இடம்பெற்றிருக்கு. 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்துட்டு 400 சீட்டை ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய சேனல் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எக்ஸிட் போல்ஸே 350-60 சொன்னாங்க. எக்ஸிட் போல்ஸ்ன்றது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம சேனலில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பாரதிய ஜனதா பார்ட்டி தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகுது, அதில் டவுட்டே இல்லை, அதுதான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதே சமயத்தில் தனி மெஜாரிட்டி வருமா, 250 இல்லை 240 கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்களே பாருங்களேன்.
அவங்களுடைய இது நெகட்டிவாக போய் கொஞ்சம் சரிஞ்சு 250-40னா அப்பையும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைப்பார்கள். நடந்தது என்ன நீங்களே பாருங்களேன். ஸோ இத்தனை கோடி மக்கள், எத்தனையோ சேனல்ஸு ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் தவறு. நம்ம சேனலில் ப்ரெடிக்ட் பண்ணது ஓரளவு ப்ரிசைஸாக தான் இருந்திருக்கு. அடுத்தது யூகேல யார் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறா? ஸோ ரிஷி சுனக் ஆக மாட்டார். அப்போ அடுத்தது யார் ஷுவர் ஷாட்டாக யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இது தனி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒன்று ரிஷி சுனக் ஜெயிப்பாரான்றது, சில நாட்கள் கழித்து அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு. ஸோ கீர் ஸ்டார்மர் தான் வெற்றி பெற போகிறாரு. காரணம், அவருக்கு எதிராக இருந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டாரு. ஸோ மோஸ்ட்லி அவர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்களே பாருங்களேன். இவங்க இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூவில் இஸ்ரேலுக்கு லேபர் பார்ட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர், அவங்களாம் ட்ரெடிஷ்னலாக லேபர் பார்ட்டிக்கு ஓட்டு போடுறவங்க, அவங்களாம் வரவே இல்லையா. அது இல்லாமலே இவங்க இப்படி ஜெயிச்சிருந்தா அவங்க திருப்பி அவங்களும் இவர்களுக்கு வரப்போகிற எலெக்ஷனில் லேபர் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக ஸ்டார்மர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆவார். ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமே உடனடியாக சொல்ல ஆரம்பித்தார், இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூவில் எங்கள் ஸ்டாண்டெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நடந்தது என்ன? ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் பிரகாரம் கீர் ஸ்டார்மர், லேபர் பார்ட்டியோடைய கீர் ஸ்டார்மர் வெற்றி பெற்றுள்ளார். ஸோ இதையும் நம்ம கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருடம் பெஹல்காம் டெரர் அட்டாக் அப்புறம் நம்ம இந்தியா பதிலடி கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாருமே சொன்னாங்க. எதிர்பார்த்த விதமாகவே நம்ம அடித்தோம். அதற்கு அப்புறம் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இல்லை, அவங்க திருப்பி பதிலடி கொடுப்பாங்க. இந்த முறை வெறும் காஷ்மீர் கிடையாது, மற்ற ஸ்டேட்ஸ், பஞ்சாப், ஹரியானா, நீங்களே பாருங்களேன் என்ன சொல்லியிருக்கேன்னு. காஷ்மீர் சைடு மட்டும் அட்டாக் பண்ணுவாங்களா? மற்ற ஏதாவது ஸ்டேட்ஸ் அட்டாக் பண்ணுவாங்களா? மற்ற நம்ம பாகிஸ்தானுடைய பார்டரிங் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று குஜராத்து, இன்னொன்று பஞ்சாபு, மூணாவது ராஜஸ்தான், நாலாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை மெயின் தாக்குதல் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜம்மு சைடு இருக்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ வாய்ப்புகள் அதிகம். இந்த ஒரு ஸ்டேட் இல்லாமல் வெறும் காஷ்மீர், நம்மளுடைய காஷ்மீர் பகுதி இல்லாமல் இன்னும் ஒரு பகுதியிலும் மெயினாக ராஜஸ்தானில் தாக்க வாய்ப்புன்னு எனக்கு தோணுது. நடந்தது என்ன? ஸோ நம்ம எதிர்பார்த்த விதமாகவே, அதாவது நம்ம சேனலில் சொன்ன மாதிரியே, இன்ஃபேக்ட் தர்மசாலாலலாம் கூட, அதாவது ஹிமாச்சல் பிரதேஷில் உள்ள தர்மசாலாவில் ஒரு ஐபிஎல் மேட்சே கூட கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடத்துல வெறும் காஷ்மீரை மட்டும் இல்லாமல் மற்ற இடத்தெல்லாம் அடித்தாங்க. அதுக்கு காரணமும் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். காரணம் என்னென்னா, இந்த முறை நம்ம பஞ்சாப் அடிச்சிட்டோம். ஸோ பஞ்சாப் வந்து அவங்க பவர்ஃபுல் ப்ராவின்ஸு பாகிஸ்தானில். ஸோ கண்டிப்பாக அதற்கு பதிலடி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நாம் நம்ம சேனலில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே கரெக்டாக அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அடுத்தது இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். சரி, தமிழ்நாட்டில் என்ன ஆகும் அப்படின்னு அதே வீடியோவில் சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் என்ன ஆக போகுது அப்படின்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் என்ன அதாவது நிறைய டைம்ஸ் நோ இந்த மாதிரி நிறைய இவங்களும் சர்வே எடுப்பாங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு 25லேருந்து 27 டிஎம்கேக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம சேனலில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 34 வரலாம் மினிமம், ஆனால் சான்ஸ் இருக்குது ஸ்வீப் கூட ஆகும் அப்படின்னு. நீங்களே பாருங்களேன், மினிமம் 34 திமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க தான் என்னை பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் ஜாஸ்தி 34க்கு மேலே தான் போகும். ஒருவேளை க்ளீன் ஸ்வீப்பாக கூட ஆகலாம் திமுகவுக்கு ஆதரவாக.
நடந்தது என்ன? ஸோ க்ளீன் ஸ்வீப் ஆச்சு. தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரியோடைய சேர்த்தா 40. 11வது கனடாவுடைய எலெக்ஷன். பியரி பாயில்வர், அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்தவர், பயங்கரமான எட்ஜில் இருந்தார். அவர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. காரணம், அங்கே லிபரல் பார்ட்டி ரொம்ப காலமாக இருந்தாங்க. அதற்கு அப்புறம் ஜஸ்டின் ட்ரூடோ ஸ்டெப் டவுன் பண்ணார். அதற்கப்புறம் மார்க் கார்னே அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் பாலிடிக்ஸ்லே இல்லாதவர். ஸோ அதனால் பியரி பாயில்வரை அவர் ஜெயிக்க முடியாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம சேனலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்களேன். கனடியன்ஸை பொறுத்தவரை இப்போ மெயினாக அவங்கள டாமினேட் பண்ணுறது என்னன்னா ட்ரம்ப்பு, டேரிஃப். ஸோ அதற்கு மார்க் கார்னே பெட்டர்னு தான் யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்தவரை அடுத்த கனடா பிரதமர் மார்க் கார்னே. நடந்தது என்ன? மார்க் கார்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் வின்னு. திடீர்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் இந்த கட்சிக்கு தலைமை ஏற்கிறாரு. உடனடியாக எலெக்ஷனை கால் பண்ணுறாரு. அதற்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் கார்னே தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனும் கரெக்டாக தான் இருந்திருக்கு. அடுத்தது, இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் யூஎஸ் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ அது பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நம்ம சேனலில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதாவது யூஎஸ் ஜாயின் பண்ணுவாங்க, ஆனால் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப்புக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது. அதே சமயத்தில் இஸ்ரேல் வேறு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்குறாரு ட்ரம்ப்புக்கு ஜாயின் பண்ண சொல்லி. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா பங்கர் பாம்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த 13,000 கிலோ பங்கர் பாம் மட்டும் போட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்களே பாருங்களேன். அதே சமயத்தில் இந்த 13,000 கிலோ அட்வான்ஸ்டு பாம், அது பார்த்தீங்கன்னா இந்த பங்கர் பாம் சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் இந்த டியேஜோ கார்சியான்ற ஐலண்டில் வச்சுருக்காங்கல்ல, அதை மூவ் பண்ணி அந்த பாமை கண்டிப்பாக அமெரிக்கா ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. நடந்தது என்ன? எதிர்பார்த்த விதமாகவே வெறும் பங்கர் பாம்ஸை மட்டும்தான் போட்டுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் இந்த இதுலேயும் கரெக்டாக தான் இருந்திருக்கு. அடுத்தது, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தானில் நடக்க இருந்துச்சு அந்த டைமில். அப்போ பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா இங்கே வரலைன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியே நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா இந்தியா என்ன சொல்கிறாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் போய் விளையாடுறோன்றாங்க, எங்களாலாம் அங்கே போக முடியாது. ஒன்று அவங்க வரட்டும், இந்தியா இல்லாமல் வேணால் நடத்துகிறோம், அதுக்கும் ரெடி. ஆனால் இந்தியா இங்கே ஆடலைன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியே நடக்காது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பயங்கர ஸ்ட்ராங்காகவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சேனலில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பாகிஸ்தானால் ஐசிசியோடைய ப்ரெஷரெல்லாம் தாங்க முடியாது. ஸோ இந்தியா மட்டும் யுஏஇயில் ஆடும். மற்ற எல்லா நாடுகளும் பாகிஸ்தான் உட்பட அவங்க விளையாடணுன்னா, இந்தியாவோட விளையாடணுன்னா அவங்க யுஏஇயில் போயிட்டு ஆடிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாகிஸ்தான் உட்பட எந்த நாடும் இந்தியாவோட ஆடணுன்னா அவங்க யுஏஇக்கு போயிடுவாங்க. மற்ற மேட்ச் எல்லாம் பாகிஸ்தானில் நடக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது. யுஏயும் பாகிஸ்தான்லேருந்து ரொம்ப தூரமும் கிடையாது. ஸோ பாகிஸ்தான் வித்ட்ரா பண்ணிடுவாங்களா எனக்கு தோணலை. எப்படியாவது ப்ரெஷர், ஐசிசி ப்ரெஷரைஸ் பண்ணி அங்கேயே தான் நடத்த வைப்பாங்க. சரி, ஐசிசியே போஸ்ட்போன் பண்ணிடுவாங்களா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை, அதுவும் எனக்கு தோணலை. ஏன்னா அதுக்கப்புறம் டேட்ஸ்லாம் இல்லையா, மற்ற நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்கு போல். ஸோ என்னை பொறுத்தவரை எப்படி முடிய போகுதுன்னா, பாகிஸ்தானில் எல்லா மேட்சும் நடக்கும், இந்தியா மேட்சஸ் மட்டும் யுஏயில் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நடந்தது என்ன?
ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே கரெக்டாக அதே தான் நடந்திருக்கு. அதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸோ யுஏஇலையும் பாகிஸ்தான்லேயும் பேரலாக நடந்துச்சு. ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இதுலேயும் கரெக்டாக தான் வந்திருக்கு. அடுத்தது 14வது, உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் கசின்ஸு. அவங்க அடிச்சுக்கிட்டாங்க, பல வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த வாட்டி இந்த இஷ்யூனால சேர நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நீங்களே பாருங்களேன், 2 பேருமே பால் தாக்கரே என்ற ஒரு பெரிய அவருடைய பாசறையில் வளர்ந்தவர்கள். இன்னைக்கு யாரோ ஒரு ஷிண்டே வந்துட்டு இந்த சிவசேனாவை கட்சியை அடிச்சுட்டு போயிட்டாரு, அதுக்கு நம்ம ஒன்றாகிறது பெட்டர் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இப்போ இணையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன நடந்தது? பால் தாக்கரேயை கூட இணைக்க முடியல, யாரையும் உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும். ஆனால் இப்போ இணைந்திருக்கிறார்கள். ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான் இருந்திருக்கு. அடுத்தது லாஸ்ட்டுங்க, 15வது. சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், தாய்லாண்டோடைய பிரதமரான பெட்டாங்டான் ஷினவத்ரா அவங்க அந்த லீக்டு ஃபோன் கால் ஹுன்சென்ற கம்போடியாவுடைய ஒரு லீடரோட பேசியிருந்தாங்க. அவங்க மிலிட்ரியை பற்றி குறை சொல்லியிருந்தாங்க. அதாவது தாய்லாண்டோடைய மிலிட்ரியை பற்றி அவங்க பிரதமரே குறை சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவங்க கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு. அதாவது இவங்க இன்னும் 2-3 மாதம் இருந்தால் ஜாஸ்தி பிரதமராக, அதற்கு முன்னாடியே கூட அவங்க ஸ்டெப் டவுன் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்களே பாருங்களேன். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே அவங்களுடைய பதவி தாங்காதுன்னு தான் தோணுது. அதுக்கு முன்னாடியும் பதவி இழக்க வாய்ப்புன்னு தான் எனக்கு தோணுது. நடந்தது என்ன? ஸோ இதையும் கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 15 இஷ்யூஸ் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இந்த சேனலில், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ மோர் ஆர் லெஸ் கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை இது கரெக்டாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் ஏதாவது ஜென்ரல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.